Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் வச்சு ஒரு குழம்பு தாங்க. அதுவும் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வெடிக்க விடுங்க. சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஒரு 3/4 பாகம் வதங்கினா போதும். நல்லா கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கூடவே கருவேப்பிலை சேர்க்கும்போது எப்போயுமே கிள்ளி சேருங்க. அப்போ தான் நல்லா வாசம் நல்லாயிருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் தக்காளி சேர்க்குறேங்க. தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவே சேருங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணுங்க. ஏன் தக்காளி கூடுதலாக சேர்க்கணுன்னா நம்ம புளி சேர்க்கறது இல்லைங்க இந்த குழம்புல, அதனால் தக்காளி கூடுதலாக சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் பொரி குழம்புன்னு சொல்லுவாங்க, முருங்கைக்காய் பொரி குழம்புன்னு சொல்லுவாங்க. நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஊர் பக்கம் என்ன குழம்புன்னு சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் பேர் சொல்லுங்கள். இப்போ நான் உப்பு முன்னாடியே சேர்க்குறேங்க. முன்னாடியே சேர்க்கும்போது வெங்காயம் தக்காளிலாம் சீக்கிரமாக வதங்கும். அதனால தாங்க முன்னாடியே நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி சீக்கிரமாக கரைஞ்ச மாதிரி நல்லா வதங்குது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளுங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க, லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு பாருங்கள் எப்படி சுவையான குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணுறதுன்ட்டு. மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முருங்கைக்காய் இது. எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் போட்டு வதக்க தேவையில்லைங்க. லைட்டாக அந்த மசாலாவில் பரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்க்குறேங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. இது கூடவே நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு வேணுன்னா தோலோடு நீங்கள் சேர்த்து கொதிக்க வைக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் முருங்காவும் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா சூடு ஏறி கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. சீக்கிரமாக முருங்கான்றதால சீக்கிரமாக வெந்துடும். நம்ம அதுக்குள்ளார தேங்காயும் 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. ஒரு 6 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி கொஞ்சம் திட்டமாக வற்றி இருக்குது. முருங்காவும் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்திருக்குது. ஒரு முருங்காவை எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நான் அரைச்சி தண்ணி லைட்டாக விட்டு அரைச்சேங்க நான். இது கூட நீங்கள் தேவைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். நான் தேங்காயும் சோம்பு மட்டும்தாங்க சேர்த்தேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் சேர்த்துங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நாளைக்கு கொதிக்க தேவையில்லைங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தாங்க இருக்கும். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுக்கினே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்து கலக்கி விட்டுருங்க. ரெடி ஆகிடுச்சி நம்ம முருங்கைக்காய் பொரி குழம்பு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.